எல்லாருக்கும் வணக்கங்க. சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி நாட்டுக்கோழி காம்போ ரெடி பண்ணியிருக்கேங்க. இது சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஒரே குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி சிக்கன் காம்போ பண்ணுறதுக்கு நாட்டுக்கோழி 4 கிலோ எடுத்துருக்குறேங்க. இதுலேயே நம்ம தண்ணி குழம்பும் வறுவல் அப்புறமா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி 1 டம்ளர் அளவாக கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 150 கிராம் வெங்காயத்தை வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் தான் நாட்டுக்கோழி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே இந்த சின்ன வெங்காயம் தான். கொஞ்சமாக கூட போட்டு செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா பாதி பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பாதி போட்டு செஞ்சுக்கலாங்க. ஒரு அடுப்பில் சாதம் வச்சுருக்கேன். இந்த அடுப்பில் காய வச்சுருக்கோம். நாட்டுக்கோழி குழம்பு இதில் தான் செய்ய போகிறோம். இது நல்லா தண்ணி கொதிச்சதும் இந்த கோழியை பாதி பிரித்து அதில் சேர்த்துக்கலாங்க. இந்த எலும்பெல்லாம் இருக்கிறது குழம்புக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்தளவு வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, வரமல்லி, ஒரு 4-5 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இந்த எண்ணெயிலே எல்லாமே வேகட்டுங்க. நல்லா எல்லாமே பொடிகள் சேர்க்காம இது மாதிரி ஒரு முறை வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். போட்ட மல்லி சீரகம் இதெல்லாம் வதங்கினதும் பூண்டு ஒரு 10 பல், இஞ்சி இந்த அளவு சேர்த்துக்கோங்க. இது கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு மிளகு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா காரமாக நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழி குழம்புக்கு இந்த மிளகு தான் மெயினான இன்க்ரீடியன்ஸு. இதெல்லாம் கலந்து விட்டு ஒரு நிமிஷம் இதெல்லாம் வேகட்டும். இந்த குழம்புக்கு மொத்தமாக ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். இதில் பாதி இதில் வதக்கிட்டு பாதி தாளிக்கும் போது சேர்த்துப்போம். தக்காளியே லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இந்த அளவு தக்காளி வதங்கிடுச்சு பாருங்கள், நல்லா கொலையாக வதங்கிடுச்சு. மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து இது ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க. தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. இது வதங்குறதுக்குள்ளே தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் எவ்வளோ கறி போடணுமோ போட்டுக்கலாம். சிக்கன் பிரியாணிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதியே இதில் போட்டுக்கலாம். அரை கிலோ அளவு கறி சேர்த்தாச்சு நாட்டுக்கோழியை. இது பிரியாணிக்கு ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்காங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு உப்பு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து கறி நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. வெந்ததுக்கப்புறம் தாளித்து விடும்போது காட்டுறேங்க. அரிசி வெந்துட்டுருக்கு. இப்போ கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள். நம்ம சட்டியில் வேக வச்சா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் சட்டியில் வேக வைக்கிறது. குக்கர்லேயும் வேக வைக்கலாம், அது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். அதே மண்பானையை வச்சாச்சு. இப்போ இதில் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றிக்கோங்க. நான் நார்மல் ஆயில் தான் ஊற்றுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதோ ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு தக்காளியில் பாதி தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ கறிக்கே உப்பு போட்டிருக்கோம், லைட்டாக பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போடுறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச
மசாலா பேஸ்ட்டு இந்த அளவு நல்லா அரைச்சிக்கணுங்க. ரொம்ப கெட்டியாகவும் நைஸாகவும் இல்லாமல் திருன்னு இல்லாமல் இந்த அளவு அரைச்சிக்கணும். இப்போ இதை ஊற்றிடலாம். வேக வச்ச கறியும் இதில் சேர்த்துக்கணும். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்து தண்ணி குழம்புங்கிறனால உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கலாங்க. இந்த குழம்பு தண்ணியை வச்சா தான் நல்லாயிருக்கும். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ உப்பு அளவாக இருக்குது. நான் அந்த அடுப்புக்கு மாற்றிடுறேங்க. இன்னும் இந்த அடுப்பில் பிரியாணி செய்ய போகிறோம். மெதுவாக கொதித்து வரட்டும், மூடி போட்டு வச்சிடலாம். பிரியாணி செய்கிறதுக்காக நாட்டுக்கோழி பிரியாணி இன்றைக்கி வந்து நம்ம க்ரீன் கலரில் நம்ம அரைச்சி தான் வைக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு அன்னாசி பூ, சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஜாதிபத்திரி கொஞ்சம், 5 கிராம்பு, 2 பச்சை மிளகா, 10 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கலாம். 10-15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நல்லா நைஸாக இது போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ பிரியாணி செய்கிறத பார்க்கலாங்க. இப்போ குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், கூடவே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக இது வச்சுக்கிறேன் லாஸ்ட்டாக போடுறதுக்கு. ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேங்க. இது நல்லா காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, கல்பாசி கொஞ்சம், ஒரு பிரிஞ்சி சேர்த்துட்டு இந்த பேஸ்ட்டை இதில் போட்டு இப்படி அரைச்சி சேர்த்ததுமே சூப்பராக நல்லா கம்மன்னு மனம் அடிக்குதுங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த ஆயிலே இது பச்சை வாசம் போக வதக்கிடலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க, ஒரு 1/4 ஸ்பூன். ஏன்னா சிக்கன்ங்கிறதுனால கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். பச்சை வாசம் போக ஒரு நிமிஷம் வதங்கட்டுங்க. இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் நாட்டுக்கோழியை 1/4 கிலோ அளவு இருக்கும், அது போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இதுவும் ஒரு நிமிஷம் தண்ணி விட்டு வேகட்டும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், தயிர் வந்து எடுத்து வச்சுருந்தேன், மறந்துட்டேன். ஒரு 2 ஸ்பூன் தயிர். இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அப்போ தான் நல்லா கரைஞ்சி கறியும் கொஞ்சம் சாஃப்டாகும். பாருங்கள், கறி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். கறி சாஃப்டாக சூப்பராக ஓரளவு பாதியே வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டுடலாம். 1 டம்ளர் நம்ம நார்மல் ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். நீங்கள் இதில் சீரக சம்பா ரைஸில் கூட செய்யலாம். இதில் ஏற்கனவே தண்ணி விட்டு வந்திருக்க பாருங்கள். அதனால் ஒரு 1 நான் வந்து ஒரு 1.25 கப்பு போடுறேன் தண்ணி. கொத்தமல்லி புதினா 2 நறுக்கி வச்சுருக்கேன், அதை லாஸ்ட்டாக தூவி விட்டுடலாம். இப்போ வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. உப்பு, காரம், புளிப்பு எல்லாம்
எனக்கு வந்து உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு புளிப்பு பத்தலைன்னா லெமன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரம் உப்பு தேவைப்பட்டால் கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் மூடி போட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ நம்ம வெயிட் போட்டுடலாங்க. குக்கர் மூடிட்டு இப்போ மேலே கை வந்துருச்சு. இப்போ வெயிட் போட்டு 2 விசில் வந்ததும் பார்க்கலாங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. குழம்பு சூப்பராக கொதிச்சிருச்சு. இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு கொத்தமல்லியை தூவிடலாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக குழம்பு கொதிச்சிருச்சு. நம்ம சூப்பரான டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு, தண்ணி குழம்பு ரெடி. இந்த அளவு தண்ணியாக இருந்தால் தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. இது போக போக இன்னும் கெட்டியாயிருங்க. ரொம்ப தண்ணி மாதிரி நினைக்க வேண்டாம், அதுக்காக தான் சொன்னேன். இப்போ வந்து இதில் பாதி கறி எடுத்து நம்ம தாளித்து விட்டுடலாம். எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாங்க. இந்த எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கணும். வறுவலுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், இதெல்லாம் நல்லா வதக்கலாம். வெங்காயத்துக்கு மட்டும் லைட்டாக கல்லுப்பு போடணும். ஒரு 1/4 வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கண்ணாடி பாதம் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற குழம்புலேருந்து எடுத்து வச்சுருக்கிற கறியை இதில் போட்டுருவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வறுவல் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இது போதும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். ஒரு கட்டு அளவுக்கு எடுத்துருக்கேன். குழம்பையே கொஞ்சமாக ஊற்றிடுவோம். ஒரு கப் குழம்பு ஊற்றி வச்சு இது நல்லா சுண்டி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதங்கட்டுங்க. இந்த குழம்பு நல்லா சுண்டி வரப்போ நம்ம பார்க்கலாம். இந்த குழம்பு நல்லா சுண்டி இந்த அளவு வந்துச்சு பாருங்கள். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா காரசாரமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம இந்த குழம்புலையும் பெப்பர் சேர்த்துருக்கோம். இறக்கும்போது தான் நம்ம பெப்பர் போடணும். இப்போ கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான நாட்டுக்கோழி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. புரியுதா? சுவையான நாட்டுக்கோழி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாங்க. இப்போ கொஞ்சமாக லாஸ்ட்டில் நெய் விட்டுடலாம். நம்ம அளவாக 2 டம்ளர் தண்ணி தான் போட்டோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நாட்டுக்கோழி பிரியாணி. இது கொஞ்சம் நேரம் மூடி விட்டுட்டு பரிமாறினா சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பிரியாணி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அப்போ இதே தான் செய்வீங்க. உங்களுக்கு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாட்டுக்கோழி நல்லா ஆவி பறக்க நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி குழம்பு, நல்லா டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்புங்க.
வறுத்து அரைச்ச நாட்டுக்கோழி குழம்பு. சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஒயிட் ரைஸு இந்த குழம்புக்கு. அதே போல் பெப்பர் ஃப்ரையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இவ்வளோதான் சண்டே ஸ்பெஷல் முடிஞ்சு. இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி சண்டே. நாட்டுக்கோழி காம்போ ரெடி. வருதா?